இங்கே பிரியாணிங்க சீரக சம்பா அரிசி, ஆட்டுக்கறி, பிரியாணிங்க, நெல் எலும்புங்க. இங்கே குக்கரில் அளவோடு தண்ணி வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோவில் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பிரியாணி செய்யறது கறி நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு இருக்கிறோம். ஒரு குக்கர் எடுத்து வச்சு நம்ம அதில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கரில் கறி குக்கரில் போட்டுக்கணும். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக இந்த அளவு தண்ணி சேர்த்தோம்னா போதும். இது 1 கிலோ கறி, நம்ம 3/4 கிலோ அரிசி தான் எடுக்க போகிறோம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு 1 கிலோக்கு 1 கிலோ போடலாம். எங்கள் வீட்டுக்கு இருக்கிற ஆளுக்கு ஏற்ற மாதிரி நான் அரிசி போட்டுக்கிறேன். குக்கர் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். வச்சு ஒரு குக்கர் அடுப்பு மேலே வச்சுக்கணும். நெய் போட்டுக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் நெய், அது கூடவே ஒரு 50 கிராம் எண்ணெய் விட்டுக்கலாம். நெய் உருகிடுச்சு, எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 5 லவங்கம் போட்டுக்கலாம். ஒரு 3 துண்டு பட்டை, லவங்கு ஒரு 3, ஒரு 150 கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம். அதையும் சேர்த்துக்கணும். அதில் வெங்காயம் நல்லா சவுண்டு வரட்டுங்க. நல்லா சவுண்டு வந்தால் தான் பிரியாணி நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு பாருங்க. இதில் 3 ஸ்பூன் சேர்த்துட்டேன். இது ஒரு 5 நிமிஷம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ இதில் பச்சை மிளகா ஒரு 4 கீழே வச்சுக்கிறேன், அதை போட்டுக்கலாம். அடி பிடிக்காத தொழி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு பாருங்கள். காஷ்மீர் மிளகாய்த்தூள் கொஞ்சமும், காரத்துக்கு தனி மிளகாய்த்தூளும்.
இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த கறி இதில் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 4 இலை புதினா போட்டுக்கலாம். அதில் இன்னும் நம்ம 3/4 கிலோ அரிசி, 3/4 கிலோன்னா 750 கிராம் எடுத்துக்கிறோம். கிராம் கணக்கில் பார்த்தா 3/4 கிலோ கொஞ்சம் கம்மி. இப்போ 750 கிராம் பண்ணால் 1.5 லிட்டர் தண்ணி வைக்கணும். இப்போ நம்ம இப்போ 1 லிட்டர் நான் ஊற்றிட்டேன். நம்ம கறி வேக வச்ச தண்ணி ஒரு 1/2 லிட்டர் ஆகும். அதையும் சேர்த்துக்கலாம். அது அடியில் எலும்பு எதுனா பொடி எலும்பு இருக்கும், கொஞ்சம் நான் நிறுத்திட்டேன். அதனால் அது நல்லா கொதி வரட்டும். நம்ம அதுக்குள்ளே அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன், அதை கழுவின்னு வந்துடலாம். சீரக சம்பா அரிசிங்க ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னே ஊற வச்சேன். இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். சுத்தமாக கழுவி தண்ணி வெடிகட்டி எடுத்துட்டுக்கிறேங்க. இப்போ நம்ம தண்ணி வெடிகட்டி வச்சுக்கிறோம். அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ காரம் உப்பெல்லாம் திட்டமாக பார்த்துங்க. உப்பு கம்மியாக இருந்தால் சேர்த்துங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது, நான் போட்டிருக்கிறேன். அளவோடு தான் போட்டேன். இது நல்லா கொதி வரட்டும். கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். அதில் இப்போ இதை மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கேஸ் நல்லா சிம்மில் வச்சுருங்க. இது ஒரு 8 நிமிஷம் ஆகட்டும். ஆஃப் பண்ணிக்கலாம். 8 நிமிஷம் ஆயிடுச்சு. கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம். விசில் எடுத்துடலாம். இது விசில் விடக்கூடாதுங்க. நல்லா கொதி வரும்போது மூடிட்டு 8 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணலாங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. என்ன சீரக சம்பாவில் ஆட்டுக்கறி பிரியாணி ரெடிங்க. அஞ்சு மாதிரி வந்து போய்க்குது பாருங்கள் கறி. சுட சுட தட்டில் போட்டு சாப்பிட்லாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. தட்டு எடுத்து சுட சுட பிரியாணி போட்டுக்கணும். இன்றைக்கி ஒரு பிடிக்க வேண்டியது தாங்க. நல்லா கறி பூவாட்டம் வந்து போய்க்குதுங்க. குக்கரில் அளவோடு தண்ணி வச்சு பிரியாணி செய்யுங்க. நல்லா பலன்னு இருக்கும். நல்லா சாதமும் நல்லா மெத்துன்னு இருக்குங்க. கொஞ்சம் நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா இன்னும் சாதம் உதிரியாக வருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரில் பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம இதோட இன்னொரு ஆட்டு ஈரலுங்க, அதாவது செவுத்தொட்டின்னு சொல்லுவாங்க, அதை
எப்படி செய்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க. இது கூட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னுட்டு. நம்ம இன்னொரு சமையல் வீடியோவில் சந்திக்கலாங்க.